நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தான். அண்ணாமலை வந்ததுல இருந்து பயங்கரமான பில்டப் சீன். டெய்லி ஏதாவது ஒரு பொய்யான அறிக்கை, தவறான தகவல். அதாவது அதிமுக ஒன்றுபடணும் சொல்லிக்கிட்டு டெய்லி 2 வட்டா பரவாயில்ல, 3 நாளா உடஞ்சிக்கிட்டே கிடக்கு. பல பேர் அப்படித்தானே. பாஜக மிஸ்டுகால் கட்சினால பாஜக என்னாச்சு, பல ரவுடிகளை கொண்டு வந்து கட்சியில நிர்வாகிகளை சேர்த்தாங்களா, படப்பை குணா மாதிரி தேடப்படும் ரவுடிகளை பூரா கட்சி நிர்வாகிகளை அறிவிச்சாங்களா இல்லையா? ஒரு அரசியல் தலைவர் வந்தா வாங்கன்னு வரவேற்பாங்க. நீ மத கலவர கட்சியில் இருக்க அப்படின்னு உன்னை வேணாங்கிறாங்க. அதிமுகவின் தோள்களில் ஏறி நின்றாதான் பாஜகவுக்கு அரசியல். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனுடைய உண்மை தன்மை என்ன சார்? கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு கிராமங்களில் பழமொழி சொல்வார்கள். அண்ணாமலை வந்ததுல இருந்து பயங்கரமான பில்டப் சீனு. டெய்லி ஏதாவது ஒரு பொய்யான அறிக்கைகள், தவறான தகவல்கள், வரலாற்று பிழையான தகவல்கள். அண்ணாதுரையை முத்துராமலிங்க தேவர் எச்சரித்தார் அப்படின்னு ஒரு பொய், வரலாற்று பிழைகள் எல்லாமே பொய். எப்போ என்ன பேசுவார்னே தெரியாது. கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடிடான்ற மாதிரியே வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறது. ஜெயலலிதாவை விட என் மனைவி ரொம்ப ஆளுமை மிக்கவர் அப்படிங்கிறார். உன் பொண்டாட்டி யாருன்னு உனக்கு தெரியும், உன் குடும்பத்துக்கு தெரியும். ஜெயலலிதா இந்த உலகத்துக்கே தெரியுமே. அப்படி சொல்லலாமா? முதல்ல ஒரு நாட்டில் பெண்கள் அரசியலுக்கு வருவது, பொது வாழ்க்கைக்கு வருவது ரொம்ப சவாலான விஷயம். நீங்கள் எல்லா துறைகள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்னதான் கல்வி பயின்றாலும், என்னதான் உத்தியோகத்துக்கு போனாலும் அவங்க சராசரி வாழ்க்கையை விட்டு வெளியேற முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் இப்போ வரைக்குமே 33% மகளிர் இடஒதுக்கீடு என்பது இங்கே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் தன் வாழ்க்கையை பணயம் வைத்து வந்திருக்க. அவங்க மேலே நமக்கு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆளுமையை கொச்சைப்படுத்துறது இருக்குல்ல, அது மாதிரி அடித்து விடுறது. வாய்க்கு வந்தது பூரா அடித்து விடுறது. அவர் பல வித்தைகள் பண்ணார். நடைபயணம் போனார். நடைபயணம் போனப்போ வழக்கமாக கட்சி வளரும் சொல்லிட்டு நடைபயணம் போனார். ஆனால் கட்சி வளர்ந்துச்சான்னு பார்த்தா அண்ணாமலைக்கு தாடி தான் வளர்ந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதுக்கா நீ போகிற நடைபயணம் போகிற அப்படின்னு கேட்டதுக்கு கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு. அப்படின்னா அதிமுக இல்லாத ஆட்சி வேணும் அப்படின்னாரு. அதோடைய நிறைவு விழாவில் நடைபயண நிறைவு விழாவில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார் நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர். ஏன் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு வேணுங்கிற கணக்கில் பேசுகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவர் என்ன பண்ணார்னா, அண்ணாமலை ஒரு கோமாளித்தனமான அரசியலை தான் ஏறத்தாழ செய்தார். அவர் என்ன நினைக்கிறாரு, தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய டெல்லியில் போய் நாங்கள் தமிழ்நாட்டில் 36 சீட்டு ஜெயிச்சிருவோம், பெரும்பான்மை நாங்கள் தான் வருவோம், தனித்து போட்டியிடுவோம் என்றெல்லாம் பல பில்டப்பை கொடுத்தாரு. அதுக்கான ரிசல்ட் வந்துச்சான்னு பார்த்தா அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியல. அவரை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு பத்திரிகைக்காரங்களெல்லாம் அவர் மிரட்டும் துணியில் பேசினார். ஏன்னா பண பட்டுவாடா பண்ணும்போது பார்த்து எடுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிறது. நான் ₹1 கூட கொடுக்க மாட்டேன் தேர்தலுக்கு, நான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை வீராவசனமாக பேசினார். நான் அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டேன், தொகுதி மக்கள்கிட்ட, எல்லாத்தையுமே வேறு ஆளுக பேரில் ஜிபே பண்ணுறாங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அப்போ நிலைமை என்னன்னா, வேறு வடிவங்களில் பணம் போய் சேர்ந்திருக்கிறது. தேர்தல் அரசியல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைக்கும் பாஜகவுடைய அரசியல் கோட்பாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த சம்பந்தமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஏதாவது ஒரு திட்டம். இப்போ தமிழ்நாட்டுக்கு பெரிய வெள்ள பேரிடர் வருகிறது, சென்னை வெள்ளத்தில் மிதக்குது, நிதி கேட்டாங்க, தரல. 2000 கோடி வேணும்னா நாங்கள் 200 கோடி தான் தருவோம்னு சொல்கிறது. கல்வி நிதி தரமாட்டோம்னு திமுறா பேசினார் கல்வி அமைச்சர். எல்லாவற்றிலையுமே மெட்ரோ திட்டங்களுக்கு பணி ரொம்ப பின்னடைவான ஒரு சூழல், நிதி ஆதாரத்தை தருவதற்கு நெடுங்காலம் மறுத்தாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் பண்ணி முடிக்கவே இல்லை.
இப்போ தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை செஞ்சாலும் மக்கள் நம்புவான். எப்போ பார்த்தாலும் திராவிட ஆட்சி வந்து மோசமானது, திராவிட ஆட்சி வந்து வீழ்த்துவோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. பேசிட்டு ஏப்பா எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நாங்கள் ₹1 கட்டினா எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் ₹1 கட்டினா அவங்களுக்கு மட்டும் ₹7 கொடுக்குறீங்களே, என்னப்பா காரணம்னா வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலம். இவங்க தான் சொல்கிறாங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு. தமிழ்நாடு கெட்டு போனதே திராவிட கட்சினால தான், மாறி மாறி ஆண்ட கட்சிகளால் அழிந்துருச்சுன்னு சொல்கிறான். ஏன்டா நிதி ஆதாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்துச்சுக்கிறேன். ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும், ரெண்டு எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இன்னொரு வாழைப்பழம் எதுனே, அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம்ன்ற கதையா? ரெண்டு விதமாக பேசுறது. அப்போ தொடர்ந்து பொய்களை பேசி வந்த அண்ணாமலை பில்டப் கொடுத்து கடைசியாக வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அண்ணாவை குறித்தும் தப்பாக பேசினார், ஜெயலலிதா குறித்தும் தப்பாக பேசினார், அதிமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தப்பாக பேசினார். அதனால் பார்த்தாங்க தேசிய தலைமையில் எடப்பாடி மீண்டும் போய் டெல்லி சந்திக்கிற போது அண்ணாமலையை தூக்கி விட்டார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்டளையிட்டு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவரை வந்து பதவியை விட்டு தூக்குறாங்கன்னா செல்வாக்கு மிக்கவராக யார் இருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமியின் தயவுக்காக தன் கட்சியினுடைய மாநில தலைவரை வந்து எப்பா நீ இடத்த காலி பண்ணுப்பா என்று அவரை அரசியலினுடைய குப்பை தொட்டியில் வீசுவதற்கு பாஜகவின் தேசிய தலைமை தயாராகி விட்டது என்பது தான் அதை காட்டுது. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு அவர் வச்ச நிபந்தனையை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ அண்ணாமலையுடைய பதவி விலகல் அப்படிங்கிற பதவியிலேருந்து நீக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றியா? அதாவது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா பாஜகவே அவரை போக சொன்னா தான் வந்து அவங்களுக்குள்ள அவர் ராஜினாமா பண்ணுறாரு போக சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி ப்ரெஷர் கொடுத்து போக சொல்கிறாங்கன்னா அப்போ இவர் கட்டளைக்கு அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். வெளியில் என்ன சொல்கிறாங்க, வந்து பாஜக வந்து அதிமுக மிரட்டுது அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாலும் பாஜகவினுடைய கூட்டணியை அவர் உறுதி செய்யலை. அமித்ஷா தான் நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறாரே தவிர, ஏற்கனவே அமித்ஷா கூட தான் சொன்னார் போன நாடாளுமன்ற தேர்தலில் கதவு திறந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னார்ல. கதவு திறந்தான் கிடந்துச்சு பாஜகவோட கதவு. இங்கே யாருமே போகலையே, யாருமே நாதி இல்லையே, சீந்துவதற்கு நாதி இல்லையே. கதவை திறந்து வச்சு என்ன ஒரு ஆள் கூட போகல. அப்போ அதிமுக வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் இருக்குது. அவங்களும் ஓபிஎஸ்ஸை வச்சு என்னென்னமோ ட்ராமா பண்ணி பார்த்தாங்க, டிடிவி தினகரனை வச்சு ட்ராமா பண்ணி பார்த்தாங்க, வந்து சசிகலா வச்சு அறிக்கை விட்டு பார்த்தாங்க, என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க. அதிமுகவை வந்து அவங்களால வந்து அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை. அதிமுக முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்களோ மாவட்ட செயலாளர்களோ பொதுக்குழு உறுப்பினர் எல்லாருமே எடப்பாடி பின்னாடி தானே இருக்கிறாங்க. அப்போ கடைசியாக என்ன பண்ணாங்க, பாஜக கூட்டணிக்கு வர மறுக்கிறாரு, பிடிவாதமாக மறுக்கிறாருன்ன உடனே ரெய்டை போடுறான்ட்டாங்க. அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை நாங்கள் பறிச்சிடுவோம், 2 இலை வச்சுருக்கேன் நீ, 2 இலையுமே நாங்கள் பறிச்சிடுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மிரட்டியதோடு அல்லாமல் ஈரோட்டுக்கு பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு டம்மி பீஸாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கொண்டு வந்து போட்டி தலைமை மாதிரி காமிச்சு அவரும் வந்து டெல்லிக்கு போகிறாரு, அவரும் பேச்சுவார்த்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது மூலமாக எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை கொடுக்குறோம். அதாவது அதிமுக ஒன்றுபடணும் சொல்லிக்கிட்டு டெய்லி 2 வட்டா பரவாயில்ல 3-4 உடஞ்சிக்கிட்டே கிடக்கு. அந்த இடத்தை நோக்கி இதை யார் ரிமோட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தான் இந்த கட்சியை வந்து இப்படி சிதிலமடைய செய்கிறார்கள். செஞ்சுட்டு இந்த கட்சி வந்து நாங்கள் ஒருங்கிணைக்க போகிறோங்கிறாங்க. அதுக்கு ஒருங்கிணைப்பு குழுங்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து எவ்வளவோ வந்து பாஜகவை நம்பி ஒருத்தன் அரசியலில் நடுத்தரவுக்கு வர்றதுனா என்ன என்பதற்கு ஓபிஎஸ் ஒரு உதாரணமாக மாறிட்டார். அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பாஜக கட்சியை உடைச்சா அவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஒரு கட்சியை உடைச்சிச்சுன்னா, அதிமுக உடைச்சிச்சுன்னா பாஜக ஆட்சிக்கு வராது, திமுக தான் ஆட்சிக்கு வரும். மீண்டும் திமுகவின் ஆட்சி தான் தொடரும். அதனால் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் என்பது நேரடி பலாபலனை தருமா என்று கேட்டால் தராது. சரி, இப்போ அண்ணாமலை அவர் பதவியிலேருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னா அந்த பதவியில் வேற யாராவது வந்தால் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்காது. முதல்ல என்னன்னா, பெரிய அரசியல் கட்சி இருக்குது, திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, பெரிய அரசியல் கட்சி இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காலமாக அட்டையாறு ஆலமரம் கூட ஜாஞ்சிருச்சுன்னாங்க. ரொம்ப பேர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியேற மறுக்கிறான். நான் தான் மாவட்ட செயலாளர், எனக்கு பின்னாடி என் மகன் வர்றேன், என் மச்சினை இருக்கேன் நகர செயலாளர்,
என் மச்சான் இருக்கான், அவன் தான் ஒன்றிய செயலாளர்னு சொல்லிக்கிட்டு அரசியல் அதிகாரத்தை வேற யாரும் வரவிடாமல் என்ன செய்யறான், எல்லா கட்சியிலையுமே உள்ளே போய் ஒரு கூட்டம் வந்து தம் பண்ணி வச்சுக்கிறான், உள்ள அடைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ புதிதாக அரசியல் கட்சியில் வந்து சேரணும், நமக்கு வந்து ஒரு கட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பாஜகவில் கூட்டு பதவி கொடுக்குறாங்க. என் கூட ஒருத்தன் படித்தான், சரியாக படிக்கவே மாட்டான். அவன் வந்து ரொம்ப நாள் கழித்து அவனை வந்து ஒரு நாள் வந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். என்னடா செய்கிறேன்னு கேட்டேன். பாஜகவுக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கேன், நான் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். செக்யூரிட்டி வேலை பார்த்தேன், இவங்க தான் கட்சிக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, காசு தரோம்னாங்க, லோன்லாம் போட்டு தரோம்னாங்கன்னு சொன்னான். இப்படித்தான் ஆள் பிடிக்கிறாங்களே தவிர எல்ஐசிக்கு வந்து எப்படி இன்சூரன்ஸ்க்கு ஆள் பிடிக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவங்க ஆளை தேடி பிடிக்கிறாங்களே தவிர நிறைய இடங்கள்ல அவங்களாம் வந்து மிஸ்டு கால் கொடுத்தா அந்த கட்சியில் சேருவோம்னா இல்லை. அப்போ அவங்களுக்கு கட்சியில் ஆள் இல்லைன்னு அர்த்தம். திமுகவில் சொல்லுவாங்களா, ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க உங்களை கட்சியில் நாங்கள் திமுக உறுப்பினர் ஆக்குறோம் சொல்லுவாங்களா? ஏடிஎம்கேல சொல்லுவாங்களா ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு? எந்த கட்சி வந்து நடைமுறையில் வந்து செல்வாக்கு இல்லையோ விலங்குலையோ அவன் தான் என்ன செய்வான், மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த விஜய் கட்சியை பாருங்கள், எவன் ஒன்றிய செயலாளர், எவன் மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகி யார் அப்படின்னு ஒருத்தனுக்குமே மக்களுக்கு தெரியாது. அவன் பூரா ஆன்லைனில் ஆள் சேர்க்குறாங்கிறான். 10 வருஷமாக கூட பழகினவனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் குழி பிரிக்கிறான். பல வருஷமாக ஒன்றா இருக்கிறவனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகம் செய்கிறான். அரசியலில் வந்து எதிரிகளாக மாறி நிற்கிறான். ஆன்லைனில் ஆள் சேர்த்தா அவன் நடத்த என்னன்னு தெரியும். பல பேர் அப்படித்தானே பாஜகலாம் மிஸ்டு கால் கட்சினால பாஜக என்னாச்சு, பல ரவுடிகளை கொண்டு வந்து கட்சியில் நிர்வாகிகளை சேர்த்தாங்களா, படப்பை குணா மாதிரி தேடப்படும் ரவுடிகளை பூரா கட்சி நிர்வாகிகளை அறிவிச்சாங்களா இல்லையா? அப்போ ஒரு கட்சி நடத்துகிற முறை என்பதற்கு அவங்களுக்கு ஆட்கள் இல்லை. அதனால் அண்ணாமலை போயிட்டாருன்னா நயினார் நாகேந்திரன் அவங்க கணக்கு என்னென்னா, பாஜக கணக்கு ஜாதி வாக்கு வங்கி. அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல இல கணேசன் மாதிரி பார்ப்பன தலைமை, உயர் சாதி பார்ப்பன தலைமை, பிராமண தலைமையை வந்து கட்சி தலைவராகினாங்க. மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது பிஜேபிங்கிறது பிராமின் கட்சி தான் அப்படிங்கிறது தெரியும், பிராமின் ஜனதா கட்சி தான் அது அப்படி தெரியும் மக்களுக்கு. அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள் யாராவது ஒருத்தரை பேருக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை ஒருத்தரை வந்து கிருபாநிதின்னு ஒரு ஆளை மாநில தலைவராக போடுறான். அவர் ஒரு டாக்டர், தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் கொஞ்ச நாள் வந்து மாநில தலைவராக இருந்தார். திடீர்னு அவர் ஆளையே காணாம், அவர் தூக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து வாக்கு சேகரிக்கணும்ல, நாடார் கம்யூனிட்டியிலேருந்து ஆட்களை போடுறோம்ட்டு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் போட்டு பார்த்தாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை கவர் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக வேண்டி அண்ணாமலையை வந்து பாஜக தலைவராக ஆக்கினாங்க. இப்போ முக்குளத்தோர் சமூகம் வந்து அதிமுக பிரிஞ்சதுக்கு பின்பு ஓபிஎஸ் தலைமையை ஏற்றவர்கள், டிடிவி தினகரனுடைய தலைமையை ஏற்றவர்கள், சசிகலாவை பின்பற்றியவர்கள்லாம் தனித்து விடப்பட்டிருக்கான். எங்கேருந்து? அதிமுகலேருந்து. அப்போ இந்த சாதிக்கு வந்து இப்போ வந்து அரசியல் அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான்னா, நயினார் நாகேந்திரன் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எனவே அவரை தலைவர் ஆக்கணும்னா இந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர் என்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சார், ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இல்லை. ஸோ இருந்தாலுமே 3% 5% வாக்கு வங்கி பாஜகவுக்கு இருக்கு. கூட்டணி சேர்ந்தாதான் உண்டு. நீங்கள் திருவிழாவுக்கு போகும்போது குட்டி பையனாக இருக்கிறவனை வந்து அப்பா தோல் மேலே ஏறி திருவிழா பார்ப்பான்ல, அவன் வளராதப்ப அவனுக்கு உயரத்தை பார்க்க முடியாது, தேரோட்டம் பார்க்க முடியாது, திருவிழா பார்க்க முடியாது, யானை வர்றதை பார்க்க முடியாதுன்னு என்ன பண்ணுவான், அவன் உயரத்துக்கு பார்க்க முடியாது. அதிமுகவின் தோள்களில் ஏறி நின்றாதான் பாஜகவுக்கு அரசியல். ஏன்னா பாஜக ஒரு வளராத ஒரு குள்ள கட்சி, அது ஒரு குள்ளர்கள் சாம்ராஜ்யம். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சார், இப்போ வளராத கட்சியாகவே இருந்தாலும் அண்ணாமலை இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய வித்தியாசமான அந்த அரசியல் செயல்பாடுகள்னால என்ன பண்ணாருன்னா ஊடகங்கள் மத்தியில் பாஜகவை கொண்டுட்டு வர முயற்சியில் அவர் இருந்தார். இப்போ அவருக்கு அடுத்து அந்த இடத்துல யாராவது வந்தால் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு கிறுக்குத்தனம் பண்ண ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அரசியலில் வந்து கேணத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் பண்ணுறவங்க 2 பேர் கோமாளிகள். 2 கோமாளி தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தர என்டர்டெயின்மெண்ட், சோசியல் மீடியாவினுடைய நிரந்தர என்டர்டெயின்மெண்ட் 2 கோமாளிகள். ஒன்று சீமான், இன்னொன்று அண்ணாமலை. அண்ணாமலை என்ன பண்ணுவார், சீரியஸான ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும், எல்லாரும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அத்துமீறி நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது வலிக்காத பஞ்சால வந்து செய்யப்பட்ட, மென்மையாக செய்யப்பட்ட, நூலால் செய்யப்பட்ட, பூநூலை விட சாஃப்டாக இருக்கக்கூடிய சாட்டையால் அடித்து கொண்டார் சொல்கிறது மூலமாக கவனத்தை திசை திருப்புவார். திடீர்னு போய் ஒரு ஊருக்குள்ளே பூந்து தேவாலயத்துக்கு போய் நான் மாதாவுக்கு சேலை வந்து மாலை போட போகிறேன் அப்படின்னா அந்த ஊருக்காரங்க விட்டேன், யோ
நீ வேணா மாதாவுக்கெல்லாம் நீ மாலை போட வேணாம். உங்கள் ஆளுகதே பிஜேபிக்காரன் தான் மணிப்பூரில் தேவாலயத்தை பூரா உடைச்சி கலவரம் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால் மாதா இந்த உலகத்தில் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிற கர்த்தர் வந்து உன்னைய மன்னிக்க மாட்டார், அவன் கட்சியை மன்னிக்க மாட்டார். உன்னைய கூட மன்னிச்சாலும் கர்த்தர் உன்னைய கட்சியை மன்னிக்க மாட்டார். போப்பா ஓரமாக போப்பா, மாதா சிலைக்கெல்லாம் நீ மாலை போட வேணாம்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. என்னைய பார்த்து போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, மாலை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் 10,000 பேரை திரட்டி கொண்டு போய் மறியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் எங்கேயாவது போய் ஒரு வழிபாட்டு ஆலயத்துக்கு ஒரு அரசியல் தலைவர் வந்தால் வாங்கன்னு வரவேற்பாங்க. நீ மத கலவர கட்சியில் இருக்க அப்படின்னு உன்னை வேணாங்கிறாங்க. போய் அவங்ககிட்ட போய் நான் மல்லு கட்ட போகிறேன், நான் வருவேன், நான் வந்து அப்படி தான் செய்வேன், நீ என்ன திமுகவா அப்படின்னு கேட்டார். இப்படி கிறுக்குத்தனமாக என்ன செய்வார்னா, ஏதாவது ஏடாகூடமான விஷயங்களை விஜயை பற்றி 1000 விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவர் சமீபத்தில் விஜயை பற்றி என்ன விமர்சனம் பண்ணார்? 50 வயசு கழிச்சு நீ அரசியலுக்கு வந்திருக்கிய, இது நேற்று வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நடிகையோட இடுப்பத்தனை கழிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்கல்ல. இது வந்து அரசியல் விமர்சனமா? நடிகையோட இடுப்பை கிள்றதுன்னா இதெல்லாம் அரசியல் விமர்சனமா? இப்படி பேசலாமா முதல்ல? அப்போ அவர் வந்து எப்போவுமே என்ன பண்ணார்னா, ஒரு கிறுக்குத்தனமாக ஒன்று பண்ணி, அதாவது ஒரு நாடகத்தில் ஹரிச்சந்திரா மயான கண்டம், வள்ளி திருமண நாடகம்லாம் கிராமங்களில் திருவிழாக்களில் நடக்கும். ஒரே கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் ஹரிச்சந்திரா நாடகம். நடுராத்திரில் பஃபூன் வந்து கோமாளித்தனம் பண்ணி சிரிக்க வச்சிருவான் எல்லாரையும். அந்த சோக நாடகத்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுவான். அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நிரந்தர ஜோக்கர் யாருன்னா அண்ணாமலை தான். அதனால் அண்ணாமலையின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. தமிழ்நாட்டு அரசியலின் பெஸ்ட் ஜோக்கர் அண்ணாமலை. அந்த இடத்த சீமான் தான் நிரப்பணும், வேற யாரும் போட்டிக்கு ஆள் இல்லை. சார், இப்போ அண்ணாமலை வந்து அந்த பதவியிலேருந்து விலக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வந்து அவர் மத்திய அமைச்சராக ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. பாஜக மத்திய அமைச்சர் பதவியை அண்ணாமலைக்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மத்திய அமைச்சர் பதவியில் ஏற்கனவே என் முருகன் இருக்கார், ஒளிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சராக இருக்கார். ஆனால் கேபினட் அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது. கேபினட் அந்தஸ்து தான் அதிகாரமிக்க பதவி. இந்த துணை அமைச்சர் இணையமைச்சர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த துணை முதலமைச்சர்னு கூட நம்ம சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில், அதுக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. இந்த துணைநிலை அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் வந்து இல்லை. அரசியல் சாசனப்படி பெரிய அதிகாரம் இல்லை அவங்களுக்கு. அதனால் கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சரை வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க தரலை. ஒரு பேருக்கு ஒரு அமைச்சர் போடணுமேங்கிற கணக்கில் ஒரு துணை அமைச்சர் இணையமைச்சர் மாதிரி போடுறாங்களே தவிர அதுவும் கூட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க, யாராவது ராஜ்யசபா எம்பி மாதிரி ஒன்று கொடுத்து, எப்படி தேர்தலையே சந்திக்காமல் நிர்மலா சீதாராமன் வந்து அரசியலில் வந்து அவங்க நிதியமைச்சராக இருக்காங்களோ அது மாதிரி கொல்லைப்புறமாக ஜனங்களை சந்தித்து ஓட்டு பெறுவதற்கு வக்கில்லாதவர்கள், வழி இல்லாதவர்கள், வலிமை இல்லாதவர்களை தலைவாசல் வழியாக அனுப்ப முடியாது, மக்கள் மன்றத்தின் வழியாக அனுப்ப முடியாது என்பவர்களை கொள்ளைவாசல் வழியாக என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபா மாநிலங்களவையின் வழியாக அனுப்பி, நீனும் போய் எனக்கு யாவது கற்று பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லி நாடை நாசமாக்கு அப்படின்ட்டு ஒரு பதவி கொடுப்பாங்க பாஜக. அதுதான் நடந்து கொண்டிருக்கு. சரி, இப்போ என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக அணிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அடுத்து வரப்போற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக யார் இருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வேறு யாருக்குமே அவர் தானே தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர். அவருக்கு பின்னாடி தானே 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க. கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் பின்னாடி இருக்காங்களா, ஓபிஎஸ் பின்னாடி இருக்காங்களா, டிடிவி தினகரன் பின்னாடி இருக்கிறாங்களா, இல்லை இந்த சசிகலா அம்மையார் பின்னாடி யாரு பின்னாடி இல்லையே. கட்சி தகுதி இருக்கிறதோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் கட்சி இருக்கிறது. அதனால் அவர் தான் முதல்வர் வேட்பாளர். ஆனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிரி கட்சிகளாக இருக்கிற எல்லாரும் உதிரி கட்சிகளாக இருக்கிற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கலாம், ஆனால் முதல்வராக முடியாது. அண்ணாமலையுடைய பதவி விலகல் பற்றி பல கோணங்களில் மக்களுக்கு புரியும் வகையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.